பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சீசன் 2ல கண்டென்ட் குயின் ஒரு அவார்டு கொடுத்தாங்களா. இனிமே லைஃப்ல எனக்கு எந்த அவார்டுமே வேணாம்ப்பா அப்படின்ட்டு. ஏன்னா விஜய் டிவி மாதிரி ஒரு ஷோல இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ஷோல வந்து கண்டென்ட் குயின் அவார்டு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சேன். மெரிட்டல் நாயகி எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்றாங்க, நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கூட வந்து என்ன அடிக்கடி நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க. தாமு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. பெரிய ஃபேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இந்த ஷோல ஆஃப் கேமராவோ ஆன் கேமராவோ ரெண்டு பேர்கிட்ட நான் சாரி கேட்க விரும்புறேன். நான் சீரியஸா வந்து மனசார எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். கிரேஸ் அக்கா அண்ட் சுனிதா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சும்மா நான் விளக்க பார்த்து வச்சதான் உங்களை வந்து அதை ஹர்ட் பண்ணிருந்தா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அவ்வளவுதான் வந்து நான் சொல்ல நினைச்ச ஒரு விஷயம். லைஃப்ல சொல்லுவாங்க சார், எப்பவுமே நீங்க வந்து ஒரு விஷயத்த நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நான் ஹார்ட் ஒர்க் போட்ட ஒரு விஷயம் வந்து ஆங்கரிங். பட் நம்ம வந்து அதை தாண்டியும் அது நமக்கு கிடைக்கலன்னா அதை விட பெஸ்டான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என் லைஃப்ல உசைனுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்டான விஷயம் குக் வித் கோமாளி. Thank you so much.